வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியான தூ யா மீன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீ இல்லன்னா அப்படின்றது தான் இந்த படத்தோட அர்த்தமா இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ரெண்டு பேர் பயங்கரமா லவ் பண்றாங்க. பையன் ஏழை, பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு. இது உண்மையான காதல்லாம் கிடையாது, அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நம்ம உண்மையா தான் லவ் பண்றோம் நம்புறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கொடூரமான முதல கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க லவ் ட்ரூவா இல்லையான்றது தெளிவாகுது. அதாவது இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அன்பு வச்சு ஒருத்தர் காப்பாத்திக்க நினைக்கிறாங்களா, இல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட லவ்வை கைவிட்டுட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லேக் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா இந்த இடத்துல பேசிக்கிட்டே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவங்க மட்டும் போயிட்டாங்கல்ல, அதனால நம்மளும் போலான்ற மாதிரி மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டே தான் குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தண்ணி கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களுமே அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் மூச்சை பிடிக்காத, வெளியே வான்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவளை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி கையை பிடிக்கிறாரு. பார்த்தா கையை மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு, அவங்க காணோம். என்னன்னு பார்த்தா ஒரு முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இவங்களை அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்கு. இப்ப இந்த பசங்க பயந்துட்டு இருக்கும் போது இந்த பசங்களையும் அந்த முதல்ல அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த லேக் வழியா ஒரு பைப்பு போகுது, பெரிய பைப்பு போகுது. அந்த பைப்போட கனெக்ஷன் வேற ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஜாயிண்ட் ஆன இடத்துக்குள்ள கேமரா வந்துகிட்டே இருக்கு. அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆனா ஸ்விம்மிங் பூல்ல சுத்தமா தண்ணி இல்ல. அந்த இடத்துல ரெண்டு பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூல் 20 அடி இருக்குன்னா இவங்க மேல போக முடியாம மாட்டிட்டு இருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப மாட்டிட்டு இருந்த ரெண்டு பேரை தெளிவா நமக்கு காட்டுறாங்க. பையனோட பேரு ஆலா அப்படின்றது, அதே மாதிரி பொண்ணோட பேரு அவனி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பேட்டி தராங்களா இல்ல அதுக்கு முன்னாடி பேட்டி தராங்களா அப்படின்றது தெளிவா தெரியல. இதுல ஆலான்ற பையனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான். இவனுக்கு ராப்பிங்லாம் நல்லா வரும். அந்த ராப்பிங்க வச்சு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கான். ஓரளவுக்கு ஃபாலோவரை வச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னொன்னு சைடு அவனியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. இவங்களுமே பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அவனியை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் இல்ல, அக்கா இருக்காங்க, அதே மாதிரி மாமா இருக்காரு. அவனிக்கு ஒரு மாமா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் மாமாவா இருப்பாரு. மாமாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா அவனிக்கு கல்யாணம் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அக்காவும் அதை பத்தி தான் சொல்றாங்க. கல்யாணத்துக்குலாம் இப்ப என்ன அவசரம், வேணான்ற மாதிரி இவங்களுமே கல்யாணத்தை தள்ளி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஆலாவை காட்டுறாங்க. ஆலாவை இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்றேன். இப்ப ஹீரோவும் ஆல்பம்காக ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பணக்கார வீட்டு வாசல்ல ஷூட்டிங் எடுக்கும் போது அங்க இருக்க செக்யூரிட்டி பிரச்சனை பண்றாரு. இங்க எல்லாம் ஷூட்டிங் எடுக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. அப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத மாடியில இருந்து நம்ம அவனி பாக்குறாங்க. அதாவது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இவனை லைட்டா பிடிச்சிருக்கு போல, இவனையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க கதவு கிட்ட இதுதான் என்னோட பேருன்ற மாதிரி இவரோட லோகோவா அந்த இடத்துல பிரிண்ட் பண்றாரு. இந்த லோகோ மூலியமா என்ன கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி பிரிண்ட் பண்றாரு. இவங்களுமே அதை ஒரு போட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க, மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவரோட பேர் ஆலான்றதும் இவர் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காருன்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ரீல்ஸ் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ரீல்ஸை பாப்பாளா, நமக்கு லைக் கொடுப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. பாக்குற இவங்களுக்கு அவரோட ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் எல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஈவென்ட்ல பாடுற மாதிரி பிளான் இருக்கும். அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, அவர் பாடுறத பாக்குறதுக்காக நேரடியா அந்த ஈவென்ட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கெல்லாம் நீ எதுக்காக வந்தன்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அவனியை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ஃப்ளூயன்சர், அதனால தான் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாடுறதுக்காக அவருமே ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. ஸ்டேஜுக்கு வந்தவரு வந்திருக்க அவனியை பார்த்துடுறாரு. அவனியை பார்த்தோன்னா ஸ்டன் ஆகி இவர் பாடாம இருக்காரு. டே மச்சான் பாடுறான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. இவர் பயங்கரமா பாட்டு பாடுறாரு. அவனியும் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வைப் பண்ணிக்கிட்டே தானே பாட்டு பாடுறாரு. இவங்களுமே கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவர் இருக்கார்ல, நம்ம ரெண்டு பேர் கொலாபரேஷன் பண்ணலாமா, என் கூட சேர்ந்து கொலாப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு வரும்போது பண்ணலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் கொலாப் பண்ண போறியா, என்ன பேசிட்டு இருக்க, சீக்கிரமா கார்ல ஏறுன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க.
எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுக்காக இவர் ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய இவரும் பைக்ல சேஸ் பண்ணி வந்துடுறாரு. டே ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு. அதாவது அவனியோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் சொல்றாரு. ஆனா இவர் கேட்கிற மாதிரியே இல்ல. எங்க கொலாப் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, எப்ப நம்ம கொலாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே கண்டிப்பா பண்ணலான்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனி காரை நிறுத்துன்ற மாதிரி காரை விட்டு இறங்கிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட பைக்கை விட்டு இறங்க சொல்லிட்டு அவரோட பைக்ல இவங்க உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவனியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இவருமே ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு இவங்க கூட பைக்ல போயிட்டு இருக்காரு. பைக்ல போயிட்டு இருக்கும் போதே இவங்க வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. காலையில சமயம் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் என்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் என்னடா நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவனியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல, அவன் கூட எங்க போன என்னெல்லாம் பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே எப்படிலாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாதாரண ஒரு ஷாப்புக்கு போயிருப்பாங்க, சேர்ந்து சாப்பிடலாம் செஞ்சிருப்பாங்க. எங்க இந்த மாதிரி கடையில எல்லாம் கூட நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஜாலியா ரெண்டு பேருமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவ பெரிய பணக்காரி, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து தான், இன்னொன்னு வாட்டிலாம் அவ உன்னை கூப்பிட மாட்டான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவனி இருக்காங்கல்ல, திரும்பி மீட் பண்றதுக்காக இவர் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு போய் பேசுறாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வைப் நல்லா செட் ஆகுது. அவங்க பணக்காரங்கன்ற மாதிரி சீன்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப சகஜமா இவர்கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சது போல அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. இவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருமே ஜாலியா அவங்க கூட சேர்ந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொலாபுக்காக கேட்டார் பாத்தீங்களா, அவங்களும் பண்ணலாம்னு சொல்றாங்க. அவங்க ரீல்ஸ் போட்டா இவருக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஏறும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு பாத் டப்ல உட்காந்து குளிக்கிற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவரை தண்ணிக்குள்ள தள்ளுறாங்க. நம்ம ஹீரோக்கு தண்ணினா செம்ம பயம், அதனால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே சட்டுன்னு மேல வர வச்சிடுறாங்க. கவலைப்படாத, எந்த காலத்திலயும் உன்னை மூழ்க நான் விட மாட்டேன், எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல காட்டுற ஒவ்வொரு சீனையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். இப்ப நம்ம ஹீரோவோட காலனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல. அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பணக்கார வீட்டு பொண்ணு இங்க வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சியுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சகஜமா அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி இவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும். இவங்க பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை கூட எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதை கேட்டோன்னே இவங்களோட முகமே சோகமா மாறிடுது. ஆக்சுவலா இவங்களோட பேரண்ட்ஸ்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் போல. இவங்க பேரண்ட்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்பயும் அப்பா அம்மா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப காரு கண்ட்ரோல் இல்லாம பிரிட்ஜை உடைச்சிட்டு போய் தண்ணியில விழுந்திருக்கும். தண்ணியில விழுந்ததுல அப்பாவும் அம்மாவும் மாட்டிப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணுல நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்திருப்பாங்க. நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா அந்த வயசுல எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல, நான் மட்டும் மேல வந்துட்டேன், அதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போட்டதுனால மாட்டிருப்பாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கலாம், ஆனா இவங்க சின்ன பொண்ணுல, அதனால நான் காப்பாத்தாம விட்டுட்டேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல ரெண்டு பேருமே ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ள மாட்டிருக்காங்க. ஒன் நாள் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஷன் ஹோல்ட் இருக்கு. இது வழியா போக முடியுமான்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. சாக்கடை பிரிஞ்சு போகும்ல, அந்த மாதிரி நிறைய பாகம் பிரிஞ்சு போகுது. அங்கெல்லாம் நீச்சல் அடிச்சு போனோம். இவருக்கு தான் தண்ணினாலே பயம் இல்ல, நீச்சல் அடிக்கலாம் பெருசா தெரியாது. இது வேலைக்காவது, திரும்பி வெளியே வந்துடலான்னு வெளியே வந்துடுறாரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அவனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை பையனை லவ் பண்றான்றது அக்காக்கும் மாமாக்கும் தெரிஞ்சிருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பண்ணாதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனி அவனதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப வீட்டுல சின்ன ஆர்கியூமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமே ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோ வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க சட்டுன்னு ஏறி வண்டி எடுக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, இவர் கூட சேர்ந்து பழகுனாங்கல்ல, இவர்னால பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அதனால தான் வீட்டுல சண்டையே போயிட்டு இருந்திருக்கு போல. இது பிரெக்னன்ட் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் என்னோட அக்கா வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவருமே வீட்டுல என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நாங்க அவகிட்ட பேசணும், அதே மாதிரி அக்கா மாமா கிட்ட நீ போய் பேசிட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. அக்காவும் மாமாவும் கீழே கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவருமே மேல வாங்கன்னு சொல்றாரு. நாங்க உட்காந்து பேசுறதுக்காகலாம் வரல, எப்படியாவது பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை
பண்றாங்க. ஆனா அவனி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இவன் கூட தான் நான் சேர்ந்து இருக்க போறேன், இந்த குழந்தைய நான் பெத்துக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாமா என்ன சொல்றாருன்னா, அவ பணக்காரின்றத பார்த்து தான் உனக்கு காதல் வந்திருக்கு, அதனால ஒழுங்கா எங்க கூட அனுப்பி வச்சிரு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுல கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பேசாதீங்க, அவ கூட நான் சேர்ந்து தான் இருக்க போறேன், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கார்ல இருக்க டிரைவர் இருக்கார்ல, தம்பி நான் சொல்றதை கேட்டுட்டு போன்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல பெருசா பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அதை என்னால பண்ண முடியல, அதுக்கு காரணம் கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது ஒருத்தங்களை லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தையாயிருக்கும், இவரோட பேஷனை விட வேண்டியதாயிருக்கும். உன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துடிப்பான பையனா இருக்க, இப்ப அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்றதுக்காக குழந்தைய மட்டும் பெத்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ நினைச்சதை கடைசி வரைக்கும் பண்ண முடியாது, அதனால தான் சொல்றேன் பேசாம பிரேக்கப் பண்ணி இவங்க கூட அனுப்பி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ பதில் சொல்லாம கிளம்புறாரு. ஆனா அவர் சொன்னது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. டிரைவர் என்ன சொல்றாருன்னா, அவன் மண்டைக்குள்ள ஒரு விஷத்தை நான் கலந்துட்டேன், இதேதான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், சீக்கிரமே உங்களோட தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது குழப்பி வர்ற வேலையை இந்த டிரைவர் பண்ணிருக்காரு போல. நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள உண்மையிலேயே அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. இவங்க வேற ஒரு குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவ குழந்தைய பெத்து எடுத்துட்டா நம்ம நினைச்சதை நம்ம பண்ண முடியுமா, இவளுக்காகவே ஓட வேண்டி இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. அங்கேயே இருந்தா அக்காவும் மாமாவும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதனால ட்ரிப் மாதிரி நம்ம போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவரோட பைக்ல இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் குழந்தையில விருப்பம் இல்ல, ஆனா அதை இப்போதைக்கு சொல்லாம இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல புயல் காத்தெல்லாம் வீசுது, இவங்க வண்டி வேற ப்ராப்ளம் ஆயிருது. ஒரு இடத்துல இவங்க லிஃப்ட்டுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு போலீஸ் வராரு. யார் பண்ணீங்க இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க, சரி வண்டியில ஏறுங்க, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு லேக்க நமக்கு காமிச்சாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்ப மூட போறாங்க போல. அதுல இருக்க எல்லா பொருளையும் டிஸ்மேண்டில் பண்றதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. கடைசி கட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வராரு. சார் ரெஸ்டாரண்ட்ல எல்லாரையும் அனுப்பியாச்சு, இதுக்கு மேல எந்த கெஸ்டையும் சேர்க்கிறதா இல்லன்ற மாதிரி அங்க இருக்க பையன் சொல்றான். இந்த வேலைலாம் இன்னும் 2 நாள் கழிச்சு தானே முடிய போகுது, அந்த 2 நாள் மட்டும் இங்க தங்க வச்சுக்கோ போதும்ன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்றாரு. அங்க இருக்க ஒர்க்கராலையும் மறுக்க முடியல. ஏன்னா போலீஸ் சொல்றாருல, சரி சார் காலையில கிளம்புற மாதிரி இருக்கும் பரவாயில்லையான்னு கேக்குறான். சரி பரவாயில்ல, அதுக்குள்ள இவங்க பைக்கை சரி பண்ணிட்டு கிளம்பிப்பாங்க, நீ சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே இவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு கிளம்புறாரு. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பழசாயிருச்சு போல, அதனால தான் இதை டிஸ்மேண்டில் பண்ற வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்களுமே ரூம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட கால்ல கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்காரு. மச்சான் அவ குழந்தை பெத்துக்கலான்னு இருக்காடா, அதுல எனக்கு விருப்பம் இல்லடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுற எல்லாமே உள்ள இருக்க ஹீரோயினுக்கு கேக்குது. ஏதோ ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கு போல, அதனால எல்லாத்தையும் கேட்டுறாங்க. இப்ப இவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சோன்னே கோவமா வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, லவ் பண்ணும்போது நான் உனக்கு ரொம்ப அன்பா தெரிஞ்சேன், ஆனா இப்ப தொல்லையா தெரியறனா, உன் கரியருக்கு நான் பெருசா சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேன், குழந்தை பிறந்துருச்சுன்னா நீ எனக்காக வர வேண்டி இருக்கும்லாம் யோசிக்கிறியா, இப்பயே நீ இப்படி யோசிக்கிறானா இன்னும் சில வருஷம் ஆயிடுச்சுன்னா நீ எப்படி யோசிப்பன்னு சண்டை போடுறாங்க. இவருமே பதிலுக்கு கோவத்துல வார்த்தையை விடுறாரு. இப்ப அப்செட் ஆனவங்க வெளியே வந்து சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு லேடி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால பேச முடியாதா என்னன்னு தெரியல, சைன் லாங்குவேஜ்ல தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க டிஸ்மேண்டில் பண்ற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னல, அதுக்காக வந்தவங்களா இருப்பாங்க. சைன் லாங்குவேஜ்லயே ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. இப்ப காலையில இங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல இவங்க பாட்டி கேட்டுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இவங்களோட டாக் அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. இங்க ரூம் தந்த பையனும், சார் நீங்க காலி பண்ணணும்னு சொல்றான். நாங்க காலி பண்ணிடுறோம், பைக்கை நான் கொண்டு வந்தோன்னே கிளம்பிடுவோம், நீ சாப்பாடை மட்டும் எங்க ரெண்டு பேருக்காக ஆர்டர் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப ஹீரோ இருக்காருல, இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க காதுல வாங்காத மாதிரி இருக்காங்க. ஹீரோ மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் டாகை இங்க கட்டி வைக்கிறேன்ற மாதிரி அங்க இருக்க சேர்ல இவர் கட்டி வச்சிடுறாரு. நைட்டு நேரம் சைன் லாங்குவேஜ்லயே ஒரு லேடி பேசினாங்கல்ல, பார்வதி தான் அந்த ரோலை பண்ணிருப்பாங்க. அவங்க கிளம்புறாங்க போல. உனக்காக ஒரு கிஃப்ட்டை வைக்கிறேன்ற மாதிரி ஒரு இடத்துல கிஃப்ட்டை வைக்கிறாங்க. அதாவது விசில் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கிஃப்டா வச்சுட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இங்க வேலை பார்க்குற பையனுக்கு ஜெனரேட்டர் ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக வந்தா தண்ணி லீக் ஆகி இந்த இடம் முழுக்க தண்ணியா இருக்கு போல. சே, இந்த இடம் வேற இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவனுமே செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா தண்ணியில ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு இவன் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதல்ல இருக்கு பாத்தீங்களா, இவன் அட்டாக் பண்ணுது. கொடூரமா இவன் கதையை முடிச்சிருது.
அப்படியே கட் பண்ணி அமிதாப் பச்சன் படத்துல அமிதாப் பச்சன் முதலைய சாவடிப்பார் போல அந்த சீனை காட்டுறாங்க. இது ஒரு பைக் ரிப்பேர் பண்ற கடையில ஓடிட்டு இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோ பைக்கை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இவரை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பைக்கு போறதை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் ஃபுட்டை தரதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் போல. இங்க இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க, தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் உள்ள வந்து ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயின் பாட்டி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, காதுல வாங்கவே மாட்டாங்க. நிறைய வாட்டி கூப்பிட்டு பார்ப்பான், ஆனா அவங்க காதுல வாங்காம இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம இங்க இருக்க சேர்ல வச்சுட்டு போயிடலாம்னு யோசிக்கிறான். அங்க ஒரு டாக் வேற இருக்குல்ல, ஏன் நாய இதை நீ சாப்பிட கூடாது, இது உன் முதலாளி அம்மாக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போயிடுறான். இவன் வெளியே தானே பைக்கை விட்டுட்டு வந்தான். இப்ப பைக்ல ஏறும் போது அங்க இருக்க செடி கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு அந்த இடத்த உத்து பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அங்க இருந்து ஒரு முதல்ல வந்து இவன் அட்டாக் பண்ணுது. இவனுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா முதல்ல இருக்கு பாத்தீங்களா, இவனை சாவடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிருது. இங்க ஒரு கொடூர முதல்ல இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இறங்கிட்டு இருக்கு. அதை கவனிக்காம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பைக்கை வாங்கலாம்னு நினைக்கும் போது போலீஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னப்பா பைக்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. சார் ரெடி ஆயிடுச்சு சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஹெல்ப் பண்ணார்ல, அதுக்காக இந்த போலீஸ்க்கு நன்றிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்க வந்து மலைசாரல் படுறதுனால கண்ணை முழிக்கிறாங்க. அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும் போது இவங்க ரொம்ப ஆழத்துல இருக்கிறது தெரியுது. என்னடா இது தண்ணிலாம் இறங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் 20 அடிக்கு மேல இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இவங்க பாட்டி கேட்டது வேற ஒரு டிவைஸ்ல, ஆனா இவங்க போன் மேலதான் இருக்கு. அதாவது அந்த சேருக்கு பக்கத்துல இருக்கு. அந்த போனையாவது எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க துணியெல்லாம் போட்டு இழுன்னு இழுக்கிறாங்க. அதுல அந்த சேருமே முனைக்கிட்ட வந்துருது, ஆனா போனு கீழே விழுந்துருது. இப்ப போன் எடுத்து இவங்களுமே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க. என்ன அவகிட்ட இருந்து கால் வருதுன்னு பார்த்தா சிக்னல் கிடைக்காம காலு கட் ஆயிருது. சரி சீக்கிரமா போலான்னு அவரும் வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் மேல இருந்து அந்த சேர் இவங்க மேல விழுந்து இவங்க கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு. பார்த்தா அவங்க ரத்த காயத்தோட கீழே விழுந்து கிடக்கிறது தெரியுது. ஏதோ ஆயிடுச்சு போல, நம்ம ஒரு ஏணியை போட்டு இறங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஏணி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்குது, லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. சரி இப்போதைக்கு இங்க இருக்க ஏணியில இறங்கலான்னு பார்த்தா அதுவும் பாதி தூரம் வரைக்கும் தான் இருக்கு. இவர் அங்க இருந்துகிட்டே எந்திரின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி இரு, நான் மேல போய் ஏதாவது கயிறை போடுறேன்னு மேல போறதுக்கு பாக்குறாரு. ஏற்கனவே இந்த ஏணியும் ரொம்ப வீக்கா தான் இருக்கும். இவர் ஏறலாம்னு நினைக்கும் போது அந்த ஏணி உடஞ்சு போத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவருமே இப்ப 20 அடியில இருந்து கீழே விழுந்திருக்காருல, கேர்ள் ஃப்ரெண்டா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல வராங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இவருமே எந்திரிக்கிறாரு. ஓரளவுக்கு காயம் மட்டும் பட்டிருக்கு. இப்ப இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. காரணம் இவரு பைக் எடுக்கிறதுக்காக போறதுக்கு முன்னாடியே வெளியே வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க தான் காதுல வாங்காம படுத்துட்டு இருந்திருப்பாங்க. இவர் பிளேம் பண்ற மாதிரி திட்டுறாருல, இதனால இவங்களுமே கோவப்பட்டு பதிலுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்ப வெளியே போறதுக்கு வழியை யோசிப்போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அங்க சஸ்பென்ஷன் ஹோல் மாதிரி ஒரு ஹோல் இருக்கிறத இவர் பாக்குறாரு. இதை ஓபன் பண்ணா என்னன்ற மாதிரி ஓபன் பண்ணிடுறாரு. காயினை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிடுறாரு. இது வழியா போலான்னு போறாரு. ஆனா இவருக்கு தண்ணியில நீச்சல் அடிக்கிறது பயம் இல்ல, அதனால திரும்பி வெளியே வந்துடுறாரு. வந்தவரை அந்த ஹோலை லாக் பண்ணோம்ல, லாக் பண்ணாம விட்டுறாரு. இவர் அதை மூடாம வந்தது பெரிய தப்பா போயிருது. ஏன்னா ஒரு முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆத்துல இருந்து இந்த வழியா உள்ள வந்துருது. அந்த முதலைய பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதை மூடி இருக்கலாம்ல, எதுக்காக திறந்தே வச்சிருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு முதல்ல வரும் எனக்கு தெரியவா செய்யும்ன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. இந்த இடத்துல ஒரு சேர் இருக்குல்ல, அந்த சேரை வச்சு இவங்களை காப்பாத்திக்கிற மாதிரி இவங்க மறைச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த முதல்ல பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல அதை அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிருது. அப்படியே அசையாம இருக்கு. என்ன அசையாம இருக்குன்னு பார்த்தா அது அதே இடத்துல தூங்கிடுது போல. ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குல்ல, வெளியே புயல் அடிக்கிறதுனால மேல இருக்க ஓடெல்லாம் உடஞ்சி கீழே விழுது. அதுல அந்த முதல்ல முழிச்சு நம்மள ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் செம்ம பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. பசி வேற எடுக்குது. திடீர்னு இவர் தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்க்கும் போது முதல்ல அவங்களை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண மாதிரி வந்தது தான் கனவா இருக்கும். இவர் சட்டுன்னு கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த முதல்ல ஏன் ரொம்ப நேரம் அசையாம இருக்குன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. அந்த முதல்ல கிட்ட நிறைய முட்டைலாம் சேருது. முட்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்போதைக்கு இது அசையாது போல, நம்ம சாப்பிடணும்ல, மேல இருக்க ஃபுட் அந்த டாக போட சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த டாக ரொம்ப பிடிக்கும். அந்த டாக் கிட்ட இந்த இடத்துல போடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த டாகுமே இவங்க சொல்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு வேற இடத்துக்கு போய் நிக்குது. அங்க இல்ல, இங்க இருந்து போடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது அங்க இருந்தே போட்டுருது. அது கரெக்டா முதலைக்கு பக்கத்துல போய் விழுந்துருது. சவுண்ட் கேட்ட முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி வேஸ்ட் பண்ணிருது. 10 அடியில ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்டை புடிச்சிட்டா அங்க இருந்து மேல ஏறிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருமே லைட்டை பிடிக்கிறதுக்காக இவங்களை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தா அந்த முதல்ல கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருது. இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. முதல்ல வருது, சீக்கிரமா லைட்டை புடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே கஷ்டப்பட்டு அந்த லைட்டை பிடிக்கிறாங்க. அந்த லைட்டோட ஏரியா ஷார்ப்பா இருக்கிறதுனால இவங்களோட கையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கு போல. இவருமே முதல்ல
முதலைக்கு பயந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப முதல்ல என்னடான்னா தொங்கிட்டு இருக்க இவங்கள கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. முதலைய டைவர்ட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இங்க வான்னு வேணும்ட்டே சவுண்ட் போட்டு முதலைய அந்த பக்கம் டைவர்ட் பண்றாரு. முதல்ல இவரை அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இவரும் தப்பிக்கிறாரு. திடீர்னு முதல்ல என்ன நினைக்குதுன்னு தெரியல. அந்த ஓட்டை வழியா அங்க இருந்து போயிருது. இவங்களுமே அந்த ஓட்டையை லாக் பண்ணுன்ற மாதிரி சட்டுன்னு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த நேரத்திலயும் ஹெல்ப் பண்றாங்க. உண்மையான லவ்வோட தான் இருக்காங்கன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு எங்க போனா ட்ரேஸே பண்ண முடியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரோவோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது ஈரோவை எங்களால கான்டாக்டே பண்ண முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்றாங்க. ஐயோ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோவும் மனசுல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை பிறக்கிறதுனால என்னோட கரியர் பாதிப்பாகும் நான் யோசிக்கிறது உண்மைதான். ஆனா அதை தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சா எனக்கு ஓகே தான். நம்ம சந்தோஷமா குழந்தைய பெத்துக்கலாம். கரியர்ல நம்ம பண்ண நினைக்கிறதையும் பண்ணலான்ற மாதிரிலாம் பேசுறாரு. கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. இதுல இவங்களுமே ஃபீல் பண்ணி சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, ட்ரூவான லவ்வும் இருக்குன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப மழை பெஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்ந்துருது. இப்பயாவது மேல போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா இவங்களோட டாக் பயந்த மாதிரி குலைச்சிட்டு இருக்கு. இவன் யாரை பார்த்து பயப்படுறான் அப்படின்ற இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா மேல வேற ஒரு முதல்ல வருது. இது என்னடா புதுசா ஒரு முதல்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாகை வேற அட்டாக் பண்ற மாதிரி அந்த முதல்ல போயிட்டு இருக்கு. என் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே நான் பிடிக்கிறேன், எப்படியாவது எட்டி அந்த டாகை காப்பாத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இவரோட கழுத்துல ஏறிடுறாங்க. அந்த டாகை வா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அது முனைக்கிட்ட வந்தா பிடிச்சிடலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த முதல்ல வந்துட்டு இருக்கு. அந்த டாகை இவங்க கிட்ட போயிடலாம் ட்ரை பண்ணுது. இவங்க கழுத்துல இருக்க அந்த சங்கிலியை கலட்டலான்னு ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு அந்த டாகை கடிச்சு சாப்பிட்டுருது. இவங்களுமே பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுறாங்க. நீ ஓகே தானே, நீ ஓகே தானேன்ற மாதிரி கேக்குறாரு. டாகை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முதல்ல மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஐயோ திரும்பி தண்ணிக்குள்ள ஒரு முதல்ல வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் செம்ம பயத்துல இருக்காங்க. இப்ப முனையில போய் இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அசஞ்சா அதை அட்டாக் பண்ணிட போதுன்னு பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு வழியை சொல்றாரு. இந்த வழியா நம்ம வெளியே போக முடியாது, அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா நிறைய ரூட் போச்சு, எனக்கு நீச்சல் அடிக்க பயம்ன்றதுனால என்னால போக முடியல, உன்னால போக முடியும், அது லேக்கு கூட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போயிடலாம், நான் இங்க முதலைய டைவர்ட் பண்றேன், நீ எப்படியாவது காயினை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணு, உள் வழியா போய் தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த சைடாவும் ஒரு முதல்ல போயிருக்குல்ல, யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் முதலைய டைவர்ட் பண்றாரு. அந்த கேப்ல இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, காயினை வச்சு அதை ஓபன் பண்ணிடுறாங்க. ஒரு சஸ்பென்ஷன் ஓல காமிச்சாங்க பாத்தீங்களா, அது வழியா இவங்களுமே அடுத்த சைடு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. ஏதாவது ஒரு பிரிவுல ஓபன் ஏரியா வர வாய்ப்பு இருக்குல்ல, அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முதல்ல துரத்திட்டு இருக்கு. ஹீரோ ஆட்டம் காமிச்ச மாதிரி ஒரு இடத்துல அசையாம நிக்கிறாரு. அந்த முதல்ல வேற பக்கம் திரும்பிடுது. இவங்க தேடிட்டு இருக்கும் போது ஏற்கனவே ஒரு முதல்ல போச்சுல, பிரெக்னண்டா இருந்த முதல்ல, அந்த முதல்ல வருது. ஐயோ இந்த முதல்ல கிட்ட மாட்டினா கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவங்க அமைதியா இருக்காங்க. அந்த முதல்ல கிராஸ் பண்ணி வேற ஒரு பக்கம் போயிடுது. வந்தவங்க போனையும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப போன்ல டவர் கிடைக்குது. அந்த டவர் கிடைச்சதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு போலீஸ்க்கு அடிக்கிறாங்க. போலீஸ் அட்டென்ட் பண்ணி என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பேசுறது அவருக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. அங்க இருக்கவங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹோட்டலுக்கு போனா என்னன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது ஹோட்டலுக்கு வந்துடணும்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க திரும்பி ஹீரோ இருக்கிற இடத்துக்கே போயிடலாம், ஏன்னா இங்கே ஒரு முதல்ல சுத்திட்டு இருக்கு, அதனால நமக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த முதல்ல வேற ஒரு பக்கம் போகும்போது அந்த வாட்டர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி வேகமா நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோ அந்த முதலைக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காருல, அப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவருமே போலீஸ் கண்ணுக்கு பட்டுறாரு. என்னப்பா தம்பி உள்ள விழுந்துட்டியா, இரு நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி அந்த போலீஸ் இருக்காருல, இவரோட ஜீப்ல ஒரு கயிறை கட்டிடுறாரு. அந்த கயிறை தூக்கி உள்ள போடலாம்னு நினைக்கிறாரு. சரி இங்க போடுங்க இங்க போடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த போலீஸ் வேற ஒரு பக்கம் போட்டுறாரு. ஐயோ அங்க முதல்ல இருக்கே, அங்க போக முடியாதே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. இருப்பா நானே வரேன்ற மாதிரி அந்த போலீஸ் கயிறை பிடிச்சி இறங்க பாக்குறாரு. சார் முதல்ல இருக்குன்னு இவர் சொல்றாரு. அந்த போலீஸ் காதுல அது கேட்கல, ஏன்னா புயல்லாம் வீசுதுல, அதனால கேட்கல. அந்த போலீஸ் பாட்டுக்கு இறங்கும் போது முதல்ல சட்டுன்னு அந்த போலீஸை கடிச்சிருது. இதை பாக்குற ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுது. அந்த முதல்ல கடிச்சிட்டு இழுக்க ட்ரை பண்ணுதுல, அந்த கயிறு ஜீப்போட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அதால இழுக்க முடியல. அது பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க ஆரம்பிக்குது.
இப்ப ஹீரோக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பக்க கயரா அந்த முதல்ல புடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா, நம்ம நடு வழியா அந்த கயர்ல ஏறிட்டு மேல போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த முதல்ல இழுக்கிற இழுல அந்த ஜீப்பே விழுற மாதிரி வந்துருது. அந்த ஜீப் முழுசா விழாம பாதி மட்டும் விழுந்த மாதிரி இருக்கு. அதாவது நடுக்கா அந்த ஜீப் நின்னுட்டு இருக்கு. இந்த சமயம் தான் சஸ்பென்ஷன் ஓல் வழியா ஹீரோயின் வந்துடுறாங்க. போலீஸ் வந்திருக்காரு, போலீஸ் இறந்திருக்காருன்றதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேருமே அந்த ஜீப்ல எப்படியாவது ஏறிடலாம் நினைக்கிறாங்க. அந்த கயரை புடிச்ச மாதிரி வேகமா ஜீப்ல ஏறிடுறாங்க. இவங்க ஜீப்ல ஏறிட்டது அந்த முதலைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. அங்க வச்சு இவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த முதலையும் வந்துட்டு இருக்கு. ஐயோ முதல்ல இங்கேயும் வருது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க. நான் சமாளிக்கிறேன், நீ எப்படியாவது போயிடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டா அந்த வண்டியோட அடுத்த சைடு அனுப்பிடுறாரு. இவர் முதலையை எட்டி எட்டி மிதிச்சிட்டு இருக்காரு. அந்த முதலையும் வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் நினைச்சா ஈஸியா தப்பிச்சிடலாம், ஆனா ஹீரோவை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ் கிட்ட இருக்க கன் இவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஜீப்ல வச்சிருப்பாரு போல அந்த கன் இருக்கு. அந்த கன்னை வச்சு முதலைய ஷூட் பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஷூட் பண்றதுக்கு லேட் பண்ணா முதல்ல பாய் ஃப்ரெண்டை காலி பண்ணிரும். அதனால இவங்களுமே முதலைய பார்த்த மாதிரி ஷூட் பண்றாங்க. ஆனா அது அங்க இருக்க பெட்ரோல் டேங்க்ல பட்டுது. இப்ப அந்த டேங்க் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது. ரெண்டு பேருமே குதிக்கணும்ன்ற மாதிரி சைடு வழியா குதிச்சிடுறாங்க. சோ அந்த முதல்ல மட்டும் வெடிச்சு சதறிடுது. சோ இந்த முதல்ல கதை முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் வெடிஞ்சதுல நம்ம ஹீரோக்கு நிறைய காயம் பட்டது. இங்க வேற தண்ணி நிறைய சேர்ந்துருது இல்ல, ரொம்ப நேரம் ஹீரோவால இங்க இருக்க முடியாது. மேலேயும் ஏற முடியாது, தண்ணிலையும் இருக்க முடியாது. அப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நம்புறியான்னு கேக்குறாங்க. இவரும் நம்புறேன்னு சொல்றாரு. அதாவது சின்ன வயசுல இவங்களோட பேரண்ட்ஸை இவங்களால காப்பாற்ற முடியல, ஆனா ஹீரோவை காப்பாற்றணும்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் மூச்சை புடிச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் ஓல் ஓப்பன்ல இருக்குல்ல அது வழியா வராங்க. அங்க இருக்க பிரெக்னன்ட் முதலையா ஆட்டம் காமிச்சு ஓட வச்சுட்டு நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சு வெளியே போனோம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ரூட்டை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க போல. இப்ப அந்த ரூட்டு கிட்ட வந்துடுறாங்க. முதல்ல அந்த வழியா வேகமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த கதவை லாக் பண்ணோன்ற மாதிரி லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட கால் லைட்டா சிக்கிருது. வலியால துடிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது காலை மட்டும் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க. ரொம்ப நேரம் அவர் மூச்சை பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு மூச்சை பிடிக்கிறதுலாம் சகஜமான விஷயம். ஆனா அவருக்கு தண்ணினாலே பயம். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் தான் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு மூச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. போயிடலாம்ன்ற மாதிரி வேகமா நீச்சல் அடிச்சு இவரை கரைக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. ஆனா கரைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அசைவே இல்லாம இருக்காரு. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதாவது வாயை வச்சுலாம் தண்ணியை எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் அசைவே இல்லாம இருக்காரு. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர்கிட்ட அசைவெல்லாம் தென்பட ஆரம்பிக்குது. உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னதான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. கண்டிப்பா இவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, உண்மையான லவ் இருந்திருக்கு. லவ் இல்லாம இருந்திருந்தா அவன் செத்தா பரவாயில்ல, அவ செத்தா பரவாயில்லன்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிக்காம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூல பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த முதல்ல இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டியை தந்துட்டு இருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருமே எப்படிலாம் அந்த முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சாங்கன்றதை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதை உங்க கொலாபா எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பேட்டி எடுக்கிறவங்க கேட்கறாங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரு கஷ்டப்பட்டு தப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் சேர்ந்து ஒத்துமையா வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த பேட்டியை தந்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த குழந்தையும் பெத்து எடுக்க போறாங்க போல. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.